நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நரசிம்ம பெருமாள் உடனுறை நாமகிரி தாயார் திருக்கோயில். இத்திருக்கோயில் விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் ஒருங்கே அமையப்பெற்றதால் இதை மும்மூர்த்தி ஸ்தலம் என்று சொல்லுவர். மேலும் இது மலையை குடைந்து அமைக்கப்பட்டதால் இது ஒரு குடவரை கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. உள்ளே நரசிம்ம பெருமாள் அவர்கள் நரசிம்ம அவதாரத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். நரசிம்ம பெருமாள் இடது காதோரமும் வலது காதோரமும் பிரம்மாவினுடைய மகன்கள் சனகன் சனாதனன் இருவரும் உலக ரகசியங்களை கூறிக்கொண்டிருப்பதாக ஐதீகம். மேலும் இத்திருக்கோயிலில் வலதுபுறம் சிவபெருமானும் இடதுபுறம் பிரம்மாவும் நடுப்பே நரசிம்ம பெருமாளும் அமையப்பட்டிருப்பதால் இது ஒரு மும்மூர்த்தி ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. மலையை குடைந்து சிறப்பாக அமைக்கப்பட்ட திருத்தலம். இக்கோயிலை கட்டியது தருமபுரியை சேர்ந்தவர்கள் என்று வரலாறு கூறுகிறது. ஏறத்தாழ 850 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில். மேலும் இக்கோயிலில் உள்ளே இரண்யனை வதம் செய்யும் காட்சி அருமையாக கல்லினால் வடிவமைக்கப்பட்ட மூர்த்தியாக காட்சியளிக்கின்றது. மேலே பாருங்கள், இதுதான் நாமக்கல் மலைக்கோட்டை. மேலும் நரசிம்ம பெருமாளுக்கு வலதுபுறம் ஸ்ரீ நாமகிரி தாயார் இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். நரசிம்ம பெருமாளுக்கு இடப்புறம் லட்சுமி நாராயணன் இருந்து காட்சியளிக்கின்றார்கள். இதுதான் நாமகிரி தாயார் திருக்கோயில் கோபுரம். பாருங்கள், நாமகிரி தாயார் நரசிம்ம பெருமாள் உடனுறை நாமகிரி தாயார் திருக்கோயில் கோபுரம் அமையப்பட்டுள்ளது. முழுமையாக மலைக்கோட்டை மதுர் சுவர்களால் அமையப்பட்டுள்ளதை பாருங்கள். இதுதான் நாமகிரி தாயார் கோயில். இவ்வழியே தான் செல்ல வேண்டும். நாமகிரி தாயார் கோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மிகவும் மேலும் இந்த பகுதியில்தான் மலையை குடைந்து நரசிம்ம பெருமாள் ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளதை பாருங்கள். கீழே குடைந்து உள்ளே குடவரை கோயில் அமையப்பட்டுள்ளது. தெரிகிறதல்லவா? இந்த பகுதியில்தான் கர்ப்பகிரகம் உள்ளே மலைக்குள்ளே குடைந்து அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயில். இது முன் மண்டபம். இது நுழைவு வாயில் நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு. மிகவும் அருமையான சிறப்பான காட்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாமக்கல்லுக்கு பெருமை சேர்க்கும் அருமையான திருத்தலம். இதுதான் நரசிம்ம நாராயண பெருமாள் கோயில். இது இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்தால் உருவாக்கப்பட்டது இந்த போர்டு. தருமபுரிக்காரர்கள் இதை ஏற்படுத்தியதாக வரலாறு கூறுகிறது. முழுமையாக படித்து பாருங்கள், தெரியும். நரசிம்ம பெருமாள் கோயில், மலைக்கோட்டை.
இப்பொழுது நீங்கள் காண இருப்பது ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோயில். அங்கே தெரிகிறது அல்லவா கோபுரம், அதன் பகுதியில் பாருங்கள். அதுதான்